சுவாமி, பக்தர்களுக்காக ஒரு சந்தேகம் கேட்கணும். கோவிலில் பெருமாளை சேவிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹோமங்களில் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான ஒத்துமைகள் இருக்கு, அது 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 சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும். கோவில்னு சொன்னால் வைகான சாராதனம் பட்டம்பல் சுவாமி சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா பஞ்சபேர விசிஷ்டனா 5 பேரங்கள். எந்த கோவிலில் மூலவர், சைனபேர பெருமாள், உற்சவர், நித்திய திருமணின பெருமாள், பலிசாதிக்கு ஏழ்ற பெருமாள், இந்த 5 பெருமாள் வச்சு விசேஷமாக பஞ்சகண்ட திருவாராதனம் வைகானசா எந்தெந்த கோவிலில் பண்ணுறாலோ அந்த எல்லா கோவில்களும் திருப்பதி, ஸ்ரீரங்கம், சாலக்கிராமம், பத்ரிநாத், புஷ்கரம், நைமிஷாரண்யம், ஸ்ரீமுஷ்ணம் போன்ற வானமாமலை போன்ற ஸ்வயஞ்சக்த க்ஷேத்திரங்களை எப்பேற்பட்ட ஆராதனை பண்ணினா லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்குமோ அந்த பலனை பஞ்சபேர விசிஷ்டனான எம்பெருமான சேவிப்பதால் கிடைக்கும் என்பதாக ஸ்வயஞ்சக்த க்ஷேத்திரத்துக்கு சமமான கோவில்கள்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி சொல்லலாம். ஏன்னா இது ரிஷி க்ஷேத்திரம் தான், ஆர்ஷ பிரதிஷ்டை. ஆனால் குறைவில்லை, ஸ்வயஞ்சக்தத்துக்கு சமமானது, மேம்பட்டது. ஏன்னா இங்கே பஞ்சபேர பெருமாள். பட்னம் கோவிலையும் அப்படிதான் இருக்கார், எழும்பூர் பைராக மட்டத்தில் அப்படிதான் இருக்கார், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம், மாமல்ல ராமர் கோயில் அப்படிதான் இருக்கார். இப்படி பல கோவில்களில் வந்து பஞ்சபேரமாக பெருமாள் இருக்கார். இது சின்ன சின்ன கிராமங்கள்னு நினைக்கிறோம், இதெல்லாம் மானுஷ பிரதிஷ்டைன்னு சொல்றா. நம்மளது ரிஷி பிரதிஷ்டை. ரிஷின்னு சாதாரணமானவர்கள் ரிஷி. ஞானித்து ஆத்மேவ மேமதம்னு பகவான் சொன்னதுனால ஒவ்வொரு முனிவனும் பெருமாள் அவதாரங்கள். இங்க பெரிய பெருமாள் திருவல்லிக்கேணி, ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, திருவல்லிக்கேணி பெருமாளும் பெரிய பெருமாள். ஏன்னா வேத வியாசர் கிருஷ்ணன் ஆராதனை பண்ணிருக்காரு. இங்க வேத வியாசரே பெருமாள் அவதாரங்கிற போது அந்த வேத வியாசரே பெருமாளை சேவிச்சதுனால இவர் பெரிய பெருமாள் என்பதாக கிருஷ்ண பகவானை சொல்லலாம். திருவல்லிக்கேணி பாசாதி சுவாமி வேற விசிஷ்டனான பெருமாள் லோகத்துக்கெல்லாம் ஹிதத்தை பண்ணுவார். அதனால பெருமாள் கோவில்களில் பொதுவாக ஸ்வயம் வியக்தம், தெய்வம், மனுஷம், சைத்தம், பௌராணம், மானுஷங்கிற கிரமத்தில் மானுஷ பிரதிஷ்டைன்னா அந்த கிராமத்தை கோவில் பண்ணினா கிராமத்துக்கு க்ஷேமம். பௌராணிக க்ஷேத்திரம், புராண பிரசித்தியான க்ஷேத்திரத்தில் பண்ணினா ஒரு 5-10 கிலோமீட்டர் சுற்றி எல்லாருக்கும் அனுகிரகமாகுது. ஒரு 18 பட்டி கிராமங்களுக்கு அனுகிரகமாகுது. ரிஷி பிரதிஷ்டையான கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் பிரதிஷ்டையில் வந்து அந்த மாவட்டத்துக்கே சுபம் உண்டாகிறது. தெய்வங்கள், தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண கோவிலில் ஆராதனை பண்ணினா அந்த தேசத்துக்கே சுபிக்ஷம். காஞ்சிபுரம் இந்திரனுடைய பிரதிஷ்டை, அதுபோல திருவள்ளியங்குடி சுக்கிரதேவனுடைய பிரதிஷ்டை, அதுபோல விசேஷமாக சொல்கிறோம். இதே சுயபக்தம்னா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாருது. பாரத தேசம் மட்டுமில்லை, உலகத்துக்கெல்லாம் க்ஷேமம் இந்த சுயம்பக்தி க்ஷேத்திரங்கள். இப்படி கோவில் ஹோமங்களுக்கான பலன்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரியா மட்டங்கள்ல, ஆசிரமங்கள்ல, இந்த மாதிரி மண்டபங்கள்ல இது பார்க்கறதுக்கு சின்ன இடமா தவிர இது மண்டபம் தான். இது ராஜலட்சுமி கல்யாண மண்டபம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பத்மஸ்ரீ கல்யாண மண்டபத்துல நாம பெருமாளுக்கு இங்க பண்றோங்கிற போது இந்த மண்டபம் சின்னதா இருக்கலாம், ஆனா இது பலன் வந்து லோகத்துக்கெல்லாம் ஹிதம் உண்டாகுது. அதனால லோகக்ஷேமத்துக்காக, எல்லோருடைய நலத்துக்காகவும் செய்யக்கூடிய இந்த ஹோமத்தினால எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகுது. வீடுகளில் பண்ற ஹோமம் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறா போல அந்த வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகுது. அந்த வீட்டில் இருக்கிறவா யாருக்காக பிரார்த்தனை பண்றாலோ அவளுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகுது. அதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் நம்ம பண்றோம். இந்த முயற்சியடியார் இகழ்ச்சி அடையார் என்ற ரீதியாகவும், முயற்சி திருவணியாக்கம் என்ற ரீதியாகவும் நாம் நம்முடைய முயற்சியை போடுகிறோம். ஹோமங்களிலே பெருமாள் சித்தம் நல்லபடியாக காப்பாற்றுறது, கொள்வது, அவர் இஷ்டம் நல்லபடியாக இந்த லோகத்தில் நம்ம வாழ்விச்சு தொடர்ந்து நாம் ஜெயிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறது. அதனால நாம் வந்து பவுலிங் பால் போட்டுடுறோம், அது வந்து விக்கெட்டாக விழுமா இல்லை பேட்ஸ்மேன் 6 அடிப்பாரா தெரியாது. எது இருந்தால் எது நடந்தாலும் நமக்கு க்ஷேமம் தான், ஒன்றும் குறவில்லை. இதில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாம் இன்றைக்கும் ஜெயிக்கிறது தான். அதனால் பெருமாள் பேட்ஸ்மேனாகவே இருக்கட்டும். அதனால் நாம் சரியானபடி அவரை பவுல் பண்ணிட்டு அவர் நம்ம சொல்கிறது கேட்டுருவார். இல்லை நான் போக மாட்டேன், நான் தொடர்ந்து ஆடுறேன், நீ போடு பால், தொடர்ந்து நானே ஆடுறேன் பாரு அப்படின்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் பெருமாளை பக்தியால் பவுல் பண்ணுறது தான் நமக்கு வேலை. அதனால நம்ம பெருமாளை கண்டிப்பாக பக்தியெல்லாம் பக்தியால் தான் அவரை கட்ட முடியும், பக்தியால் தான் அவரை ஜெயிக்க முடியும். அவர் நம்மளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினாலும் அது மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்கிற மாதிரி பெரியவாளும் சரி பெருமாளும் சரி நமக்கு கஷ்டம் கொடுத்தா அது பெரிய பாக்கியம். ஒரு வினை நமக்கு குறைஞ்சது, பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் நமக்கு கொஞ்சம் இந்த வினையை குறைக்கிறதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு பெரியவாள் என்ன பண்ணுறா, கஷ்டப்படும் போது இதை சுகமாக ஏற்றுன்றா. நமக்கெல்லாம் இந்த புத்தி இல்லையே, கஷ்டம் வந்து அழுதுண்டே இருப்போம். அதனால திருவள்ளுவர் சொல்றார், இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்றார். அதனால கஷ்டம் வரும்போது சிரிக்கணும். அதனால ஸ்ரீனிவாச பட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சுவாமி. சுகர் இருக்கு, ஆனால் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பார். நித்தியம் அவத்துல ஸ்வீட் இல்லாமல் இருக்காது.
விடாம ஜெயிக்கிற சுகரை அப்பேற்பட்ட மகாபுருஷன். இன்னொருத்தர் நமக்கு பெரிய பட்டர் சுவாமி இருக்கார், அவருக்கும் சுகர் இருக்கு, ஆனா அவர் பயப்படுவார் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. ஆனா இவர் தைரியமா ஸ்வீட் இவரை கண்டு பயப்படும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான சுவாமி. இந்த மாதிரியான ஒரு மகா பலிஷ்டாள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். எதையுமே புன்னகையோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் துணையோடும் ஜெயிக்கிறோம். இது இருந்தா போதும் அது இருந்தா போதும் சொல்ல முடியாது. எல்லாமே மருத்துவனும் தெய்வம் தானே. அதனால யாரெல்லாம் நல்லது செய்கிறாலோ தெய்வம் மானுஷ ரூபேனா என்பதாக நாம் அந்தணர்கள் அனைவரையும் தெய்வமாக பார்க்கிறோம். மங்களானி பவந்து.